நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஒற்றை பெண்ணாக தனது தள்ளாத வயதிலும் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி கருணை இல்லம் ஒன்றை நடத்தி வருகிறார். 70 வயதான மேரியின் இந்த சேவை செய்வதையே தனது வாழ்நாள் நோக்கமாக கொண்டு செயல்படும் அவரை பற்றிய ஒரு சிறு தொகுப்பை முதலில் பார்க்கலாம். மேரி கருணை இல்லம். பெயருக்கேற்றாற்போல் கருணை உள்ளத்தோடு இந்த இல்லத்தை நடத்தி வருகிறார் 70 வயதை கடந்துவிட்ட இந்த மேரியம்மாள். எந்தவித எதிர்பார்ப்புமின்றி மற்றவர்களுக்கு உதவுவதையே நோக்கமாக கொண்டு செயல்படும் மேரியம்மாள் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த சேவையில் ஈடுபட்டு வருகிறார். தற்போதும் கூட 20க்கும் மேற்பட்ட முதியவர்களை தனது இல்லத்தில் வைத்து பராமரித்து வருகிறார். எங்களை விட்டு அது அவங்க பிள்ளைங்க வீட்டுக்கு கூட அவங்க போக மாட்டாங்க. உங்களை விட்டுட்டு நாங்கள் போக மாட்டோம். ஆனால் நாங்களும் அம்மா விட்டு பிரியுதுனாக்கா பெத்த தாயை விட நாங்கள் பழகிட்டோங்க. பெத்த தாயை விட பன்மடங்காக நாங்கள் பழகிவிட்டோம். அம்மாவை 2 நாளைக்கு பார்க்கலனாக்கா எங்கள் அம்மாவுடைய ஏக்கம் எங்களுக்கு வரும். ஆண்டவன் செயல் அம்மாவை 100 ஆயுசாக வச்சுருக்கணுங்க. அதுதான் எங்களுடைய கொள்கை இந்த இல்லத்துல. பிள்ளைகளால் கைவிடப்பட்டு ஆதரவற்ற நிலையில் இருக்கும் முதியவர்களை தேடிச் சென்று தனது இல்லத்திற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு உணவளித்து பராமரித்தும் வருகிறார். கொஞ்சோண்டு நாள் தாயா நான் இருக்க போகிறது, இருக்கிற வரையிலும் இப்படியே இருந்துட்டு போகணுன்ற ஒரே ஆசை தான், வேற எதுவுமே இல்லை ஐயா. எங்காவது பச்சிலம் குழந்தைகளை போட்டுவிட்டு சென்றால் முதலில் மேரியம்மாளுக்குத்தான் தகவல் வரும். தகவல் வந்த உடனேயே ஒரு ஆட்டோவில் சென்று அனாதையாக போடப்பட்டு சென்ற குழந்தையை மீட்டு வந்து தனது பராமரிப்பில் சில நாட்கள் வைத்திருந்து பின்னர் அரசின் தொட்டில் குழந்தை திட்டத்தில் சேர்த்து விடுகிறார். அவ்வப்போதும் இவரது கருணை இல்லத்தின் கேட் அருகே குழந்தையை விட்டுச் செல்வதும் வழக்கம். இவ்வாறு இதுவரை 80 குழந்தைகளை மீட்டு அரசிடம் ஒப்படைத்துள்ளார் மேரியம்மாள். தயவு செஞ்சு சொல்றேன், நல்ல உணர்வோட இருங்க. அதாவது உதவி செய்யற உணர்வோட இருக்கணும். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி இருக்கணும். யாருக்கும் எந்த வேதனை கஷ்டம் கொடுக்காம இருக்கணும். அதான் என்னோட ஆசை. இதுவரை செய்த சேவை போதும், இனிமேலாவது ஓய்வெடுங்கள் என்று கூறினாலும் அவர் ஓய்வெடுக்க மறுப்பதாக கூறுகிறார் மேரியம்மாளின் மகன். நான் இப்போ இங்கே வந்து அம்மா கூட இருக்கிறேன். ஒரு 4 வருஷமாக இருந்துகிட்டு இருக்கிறேன். இந்த குழந்தைய கொண்டாந்து வெளியில் போட்டு போவாங்க. வெளியில் போட்டு போகிறப்ப அம்மா உடம்பு செலப்படுத்த நான் தான் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். கொடுத்து அதை குளிப்பாட்டி ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போய் எல்லாம் டாக்டர்கிட்டலாம் காட்டிட்டு வந்து கொண்டு கலெக்டர் கையில் ஒப்படைச்சிருவோம். இது வரலையும் 80 குழந்தைங்க கொடுத்துருக்குறோம். 3 ஆண் குழந்தைங்க. இந்த இல்லத்தை நடத்த சிலர் தங்களால் இயன்றவரை உதவுவதாக கூறும் மேரியம்மாள் தான் கண்மூடும் வரை இந்த சேவையை தொடர்வேன் என்று கூறுகிறார். தாயிடமிருந்து பிரிக்கப்பட்ட குழந்தையை மீட்டெடுத்து அவர்களுக்கு அரவணைத்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் ஒப்படைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள மேரியம்மாளின் செயல்பாடு பாராட்டத்தக்கதாகவே உள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்துள்ள கோனேரிப்பேட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கௌரி சங்கருடன் ஆர். ரவிக்குமார்.